நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ், இதெல்லாம் நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க? ஏதாவது ஒர்க் இருக்கா? இல்ல. அப்போ உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க, வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ் செட் ஆயிடுச்சா? ம். இங்க உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இப்போ அது வீட்டுக்கு போனீங்களா? ஆ. வீடுனா உங்க வீடை கேட்டேன். இல்ல. ஓ சாரி. வீட்டில் இன்னும் பேசிட்டு தானே இருக்கீங்க? ம், ஆமா. பாரதி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்ன பண்றாரு அவரு? புரியல. வேலையை கேட்டேன். இன்னும் சும்மா தான் இருக்காரு அவரு? இல்ல, ஒரு கேட்டரிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கேட்டரிங்லையா? குக்காவா? கேட்டரிங்ல வேற என்ன வேலை இருக்க போகுது? நான் எவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்தேன், அது வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி போய் வேலை பண்ணணுமா? பாரதி ஏன் மகா இப்படி இருக்காரு? இந்த காலத்துல இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். அவர் மட்டும் கஷ்டப்பட்டா பரவாயில்லையே, கூடவே சேர்ந்து நீங்களும் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவர் மேலதான் கோவம் வருது. எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவருக்கு மோட்டிவேஷனே இல்லை. எது கிடைக்குதோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். எந்த முயற்சியும் எடுக்கலன்னா எதுவுமே பண்ண முடியாது. நாம நல்லா இருக்கணும்னா நம்ம தான் ஏதாவது பண்ணணும். யாராவது வந்து பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணா யாரும் வரமாட்டாங்க. பாரதிக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன். எந்த பொறுப்பையும் எடுத்துக்க யோசிக்கிறாரு. இவ்வளோ நாள் மதிய அங்கிளை டிபெண்ட் பண்ணியே ஓட்டிட்டாரு. இப்போ தனியாக வந்ததும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நானா போய் ஆஃபர் கொடுத்தோம், அவர் அது வாங்கிக்கல. மாமா அது இதுன்னு சில்லியா ரீசன் சொல்லி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சாரி, நான் பாரதி பற்றி தப்பாக சொல்கிறதா நினைக்க வேணாம். இல்ல, அப்படிலாம் இல்ல. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை அப்படி ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சிருக்காரு பாருங்க, அந்த கோவம் தான் எனக்கு. உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் அந்த கோவம் கூட எனக்கு வருது. பாரதி எனக்கும் ஃப்ரெண்டு தான். இதை சொல்ல எனக்கும் உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். நாம என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளை நம்பி வந்த பொண்ணை கஷ்டப்படாம பார்த்துக்கணும். அதானே பேசிக். அதை கூட செய்யாம இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது ப்ளீஸ் தப்பா நினச்சிக்க வேணாம். உங்க மேல இருக்கிற ஒரு அக்கறையில தான் சொல்றேன். இல்ல, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. இது காம்படிட்டிவ் வேர்ல்டு. இங்க நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்மளால இருக்க முடியும். இல்லை தயங்கிட்டு யோசிச்சுக்கலாம் இருந்தா ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக முடியாது. பாரதியோட பிரச்சனையே அவர்கிட்ட ஒரு ஃபயரோ மோட்டிவேஷனோ இல்லாததுதான். இவ்வளோ நாள் அங்கிளோட ரெஸ்டாரண்ட்ல கிச்சன்ல இருந்தாரு, இப்போ வேற ஒரு கிச்சன்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. நீங்க பாரதி கிட்ட பேசுங்க மகா. நீங்க அவர்கிட்ட பேசலன்னா அவர் இப்படியே இருந்துருவாரு. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, அவரை நம்ம சரி பண்ணிடலாம். ஏன் இப்படி உருன்னு இருக்கு விக்கி? ஒன்றும் இல்லை. இல்ல, ஏதோ இருக்கு. இல்லைன்னு சொல்கிறேன்ல. மார்னிங் லேட்டா வந்த என்ன பெர்மிஷனா? ம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சுபா. நைட்லாம் தூக்கமே இல்லை. ஏன், என்னாச்சு? நம்மள நினச்சிதான். தூங்க முடியாத அளவுக்கு என்ன யோசிச்ச? ஹே, என்னன்னு சொன்னா தானப்பா தெரியும். ஏன் நான் சொல்லலைன்னா உனக்கு தெரியாதா? நான் கெஸ் பண்றதுக்கு நீயே சொல்லிடலாம்ல. நீ யாரு, நான் யாரு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? இதெல்லாம் நினைச்சாலே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. வீட்டில் வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நானும் எதுவும் டிசைட் பண்ணாம அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல.
நீ என்ன நினைக்கிற? இதுல நான் என்ன நினைக்கிறது? நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னாதானே எனக்கும் தெரியும். எனக்கும் குழப்பமா தான் இருக்கு விக்கி. உனக்கு பொண்ணு பாக்குறேன்னா எனக்கு பிடிக்கல, எனக்கு வெட்டிங் டேனா உனக்கு பிடிக்கல. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது டிசைட் பண்ணி ஆகணும் சுபா. இப்படியே இருக்கிறது தப்பாயிடும். ம், நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? சுபா, நீ அசோக்கோட ஒய்ஃப், அவன் எனக்கு ஃப்ரெண்டு. இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டை காயுது. ம், ஆனா இப்படியே இருந்தா தப்பு சுபா, அது மட்டும் எனக்கு தெரியுது. புரியல. நீ அசோக்கோட ஒய்ஃப், நான் ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கிறதும் நம்ம இப்படிலாம் பேசுறதும் தப்பு. பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பாக தான் தெரியும். நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் நான் எந்த முடிவு எடுத்தாலும் சுபாவோட தான் எடுக்கணும், அசோக் ஒய்ஃபோட இல்லை. ம், புரியுது. இதை பற்றி பேசி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் நினச்சேன். ஆனால் பேசாமலும் என்னால் இருக்க முடியல. இந்த சூழ்நிலையில இத பத்தி பேசாம நாம வேற எதை பத்தி பேச முடியும்? நான் இப்ப லீகலா அசோக்கோட வைஃப். அதான உன் பிரச்சனை? நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வெறும் சுபாவா வரேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னால் தானே உங்களுக்குள்ள பிரச்சனை. நீ வேற ஆரம்பிக்காத விக்கி. இதுக்கு முன்னாடி நாங்க என்னமோ சந்தோஷமா இருந்த மாதிரி. தப்பா நினைக்காத சுபா. உங்க 2 பேர் பிரச்சனையும் பேசி சரி பண்ணவே முடியாதா? எங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ என்ன தியாகி ஆகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் 2 பேரும் பேசி இதை சரி பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. ப்ளீஸ் நான்சென்ஸா பேசாத விக்கி. லிசன் விக்கி, நான் அசோக்க பிரிய வேண்டிய முடிவை எப்பயோ எடுத்துட்டேன். என் மனசுல அவ இப்ப சுத்தமா இல்ல. நீ உன் லவ் பத்தி சொல்லலனா கூட நான் அவனை பிரிஞ்சிருப்பேன். உன்னாலதான் பிரிய போறோம்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நீ யோசிக்கிறத நிறுத்து. நீ எனக்கு வேணுமா வேணாமாங்கிறது வேற, ஆனா அவன் எனக்கு வேணுமா வேணாமாங்கிறது வேற. புரியுது சுபா. நீ என்கிட்ட இப்படிலாம் பேசாம உங்க அம்மா பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணா கூட நானும் அசோக்கும் பிரியறது நடக்கும். நாங்க ஏன் பிரியறோம்னு கேட்டா எனக்கு இப்ப கூட பதில் சொல்ல தெரியல. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க எங்களுக்கு ஒரு ரீசன் கூட இல்ல. அதான் சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ரொம்ப தனிமையா இருக்கேன் விக்கி, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். புரியுது சுபா, சாரி. எங்க 2 பேருக்கும் நடுவுல உன்னை யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ம், இனிமே பண்ணல. கொஞ்சம் டைம் கொடு. நான் நீ சொன்ன வெறும் சுபாவா வரேன். கொஞ்சம் கூட எந்த கில்ட்டும் இல்லாம. அப்ப பேசிக்கலாம் என்ன பண்றதுன்னு. என்ன விஷயம் மாமா? கொஞ்ச நேரம் வாசல்ல கூட நிக்க முடியாதா? இல்ல அப்படி இல்ல மாமா, ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அதான். ஜனனி எங்க? என்ன மாமா? ஜனனி எங்கன்னு கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாம அவ எங்கேயும் போக மாட்டான். சத்தியமா எனக்கு தெரியல மாமா. பொய் சொல்லாத பாரதி. நிஜமாலுமே தெரியல மாமா. என் மேல இருக்கிற கோபத்துல தயவு செஞ்சு இதை சொல்லாம இருந்துடாத பாரதி. அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு பாரதி. சத்தியமா தெரியல மாமா. அவ இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும் மாமா. தெரிஞ்ச சொல்லிருக்க மாட்டானா? அவ உன்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க 2 பேரும் தான் எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க. அவ ஃப்ரெண்டு தான் மாமா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவ சத்தியமா எங்க இருக்குன்னு தெரியல. அவ உனக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலையா? இல்ல மாமா. அவ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கையோட வாங்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். பாஸ்போர்ட்டா மாமா? அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போறான்னு தெரியுது. அவ மட்டும் அப்படி போயிட்டா அதை பார்த்துட்டு நான் இருப்பேன்னு தோணல பாரதி. அவ விஷயத்துல நான் எவ்வளவு வருத்தப்படுறேன். அவளுக்கு ஒன்னும் பண்ணலங்கிற வருத்தம் எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல பாரதி. எனக்கு நல்லா தெரியும் மாமா. அதனாலதான் சொல்றேன்,
அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லிடு பாரதி. அவ வெளியூருக்கு எங்கேயாவது கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உன்னை கூப்பிடுவா. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சொல்லு பாரதி. அவ இங்க இருந்து அனுப்புனா அவ இனி எனக்கு கிடைக்க மாட்டாடா. அவ போயிட்டா கண்டிப்பா திரும்ப வர மாட்டா. அப்புறம் காலமெல்லாம் தனியான ஒரு லைஃப் அவளுக்கு விதிச்ச மாதிரி ஆயிரும். நாமெல்லாம் அவளுக்கு இருக்கும்போது அவ ஏன்டா தனியா இருக்கணும்? அதனாலதான் சொல்றேன், உனக்கு என்ன தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லிடு பாரதி. என் மேல இருக்கிற கோபத்துல சொல்லாம இருந்தாதா ப்ளீஸ். மாமா மாமா என்ன மாமா அதெல்லாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே ஐ கம் இன்? எஸ் ப்ளீஸ். இவ்வளோ ஃபார்மலாக இதெல்லாம் கேட்காதீங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, நான் இங்க வேலைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு நீங்க இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா சாரி, எனக்கு இந்த வேலை வேணாம். நாளையில இருந்து நான் இந்த வேலைக்கு வரல. வாட் ஹேப்பன்மா? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் இங்க வேலைக்கு தான் வந்திருக்கேன். இப்படிலாம் நீங்க நடந்துக்கிறது கஷ்டமா இருக்கு. புரியல. உட்காருங்க ப்ளீஸ். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு salary கிரெடிட் பண்ணிருக்காங்க. மந்த் எண்டில் சேலரி கொடுக்கறது தானே? நான் அதை சொல்லல. எனக்கு எதுக்கு 1 month salary கொடுக்கணும்? மந்த்லி சேலரினா அப்படிதான். நான் ஜாயின் பண்ணி 10 நாள் தான் ஆகுது. எனக்கு எதுக்கு 1 month salary? ஓ, நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு தான் இந்த வேலையை கொடுத்தீங்களா? கூல் மகா. உட்காருங்க உட்காருங்க. இப்போ என்ன, 10 days சேலரிக்கு பதிலாக 1 month சேலரி கிரெடிட் பண்ணியிருக்காங்க அதானே? ஆமா. சேலரி ஃபிக்ஸ் பண்ணதோடு சரி, மந்த்லி சேலரி கிரெடிட் பண்ணுறதுலாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இருங்க என்னன்னு கேட்குறேன். என் செக்ரட்டரியை ஜாயின் பண்ண மகாலட்சுமிக்கு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சா? சேலரி கிரெடிட் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை நாள் சேலரி, எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னெலாம் செக் பண்ண மாட்டீங்களா? என்ன சாரி, அதானே உங்கள் வேலை? எக்ஸ்கியூஸ்லாம் கேட்காதீங்க, கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்க, இல்லைனா ஓகே. சாரி மகா, அக்கௌண்டண்ட்டோட தப்பு, நான் பேசிட்டேன். சின்ன பிரச்சனைக்கு போய் இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் இங்க ஒர்க் பண்ண தான் வந்தேன், அதான். லிசன் மகா, எனக்கு உங்களை பர்சனலாகவே நல்லா தெரியும். அதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வெளியில். இங்கே நான் உங்களை ஸ்டாஃபாக தான் பார்க்குறேன். நீங்கள் நோன்னு சொல்லியிருந்தா கூட உங்கள் போஸ்ட்டுக்கு நான் வேறு யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேன் இதே சேலரியில். உங்களுக்காக இந்த வேலையை கொடுத்தேன்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்தப்புறம் என் ஒர்க் எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? வேலையெல்லாம் ஈஸியாக கேட்ச் பண்ணுறீங்க நீங்கள். இனிமே எப்படி டக்கு டக்குன்னு கோச்சிக்காதீங்க, பயமாக இருக்கு. சாரி. இட்ஸ் ஓகே, இப்போ நார்மல் ஆயிட்டீங்கல்ல. நீங்கள் இங்கே என்னோட ஸ்டாஃப் தான். அதை தாண்டி உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனித்து பார்த்த பொண்ணு நீங்கள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன் தான். அதுக்காக ஆஃபீஸில் உங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் கொடுக்கல. உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில். ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க பாருங்க. கிரேட் மகா நீங்கள். நான் ஆஃபீஸில் எந்த அட்வான்டேஜும் கொடுக்கலன்னு எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணலன்னா நான் இனிமேல் திட்டுவேன். மதியம் மீட்டிங் இருக்குல்ல, இன்னும் 1 hourல நோட்ஸ் எல்லாம் என் டேபிளுக்கு வரணும். ஓகே? எஸ் சார்.
எட்ரா. ஏய் என்ன மகா இத்தனை போனே என்னாச்சு? ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்ளோ லேட்டா வர? சரி என்னாச்சு, எது கூப்பிட்ட? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா. குளிச்சு. ஓ ரொமான்ஸா? அதுக்குதான் அர்ஜென்டா வர சொன்னீங்களா? அச்சே, கையெடு, போய் குளிச்சிட்டு வா. குளிச்சா மட்டும் மாமா நான் அழகா இருப்பேன். இப்பவே லவ் பண்ணுமா? லவ்வும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நீ போய் குளிச்சிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? அப்ப இப்பவே சொல்லு. போடா மகா. போடா மகா போ. இவ பெரிய ஜேம்ஸ் அதா. போடி. பாரதி, இப்பதான் மகா உள்ள போயிருக்கேன். முடிச்சாச்சா? ஏய் இப்பதான் சோப்பே போடுறேன். போதும் போதும், சீக்கிரம் வா நீ. பாரதி, இன்னும் குளிக்கலையா? இதோ வர்றேன் மகா. சீக்கிரம் வா பாரதி. இதோ வர்றேன். குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னன்னு கேட்ட சொல்லவும் மாட்டேங்கிற, சோப்போட விடவும் மாட்டேங்கிற. என்ன மகா? இந்தா. ஏய் என்னது? ஏய் ஷர்ட் எனக்கா? ம், ஏய் சூப்பர். என்ன திடீர்னு? ஃபர்ஸ்ட் மந்த் salary அதுக்குதான். வாவ் சூப்பர் மகா. தேங்க்ஸ். போட்டு பாரு. நல்லா இருக்கா? ம், சூப்பர். இந்தா, ஏய் இது என்னது? உனக்கு ஒரு வாட்ச். காட்டு, நானே கட்டி விடுறேன். என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்க? கை காட்டு. ம். பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு மகா. ரொம்ப தேங்க்ஸ் மகா. நமக்குள்ள என்ன தேங்க்ஸ்? வேற என்ன சொல்றது? ஏதாவது சொல்லு. ஆ, ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. ஏன் சம்பளத்துல உனக்கு ஒரு gift வாங்கி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஏதாவது வாங்கி தரணும் பாரதி. ஏதாச்சும் கேள. ஏய் எனக்கு இதே போதும் மகா, போதும். வேற ஏதாவது வாங்கி தரணும். பியர் வாங்கி தரட்டுமா? பியரா? ஏன், குடிப்பல்ல? குடிப்பேன், ஆனா வேண்டாம். ஏன், நான் வாங்கி தந்தா குடிக்க மாட்டியா? அப்படி இல்ல, மொதமா சேலரி வாங்கிட்டு வந்திருக்க, மறக்காம இருக்கணும். அதுக்கு பியர் செட் ஆகுது மகா. அது மட்டும் இல்ல, பியர் அடிச்சிட்டா கண்ணாம்பரான்னு பேசுறேன் வேற. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதான். அதனாலதான் சொல்றேன். அப்பதானே நீ பேசுவ. ஏய் உனக்கு இருக்க நக்கலு. ஆனாலும் கிளைமேக்ஸ்ல தூங்கிடுவல. ஏய் சரி, கிளம்பி இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம். ஏய் அவ்வளவு விஷயம் இன்னைக்கு? வேற என்ன வேணாலும் கேளு, எல்லாம் ஏன் செலவுதான். மகா, புது சட்டை, புது வாட்சி, ஹோட்டல்ல சாப்பாடு, கலக்குறப்போ. சரி, போய் கிளம்பு. வர்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். காலையில் எதில் ஆஃபீஸ்க்கு வரீங்க? ஆட்டோல தான். ஆட்டோ இல்லையா? நான் வேணா பிக்கப் பண்ணிக்கிட்டோமா? ஐயோ இல்ல, பரவாயில்ல, நானே வந்துடுறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை, எதுக்கு இவ்வளோ தூரம் ஆட்டோவில் கஷ்டப்பட்டு வரீங்க? அதான்.
நீங்கள் எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என்ன, நான் எங்க அப்பா வீட்ல இருந்தப்போ எங்க வெளியே போனாலும் ஆட்டோல தான் போவேன். ஸோ நோ ப்ராப்ளம். நான் வேணா வெயிட் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நீங்க கிளம்புங்க. see you. பை. மகா, எப்படிம்மா இருக்க? ம், வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்ட போல. ஆமா. எங்க? விக்னேஷ் ஆஃபீஸ்லயா? அதான் கார்ல டிராப் பண்றத பார்த்தனே. அங்கதான் வேலைக்கு போறியா? ம், அந்த ராஸ்கல்ட்ட சொல்லியும் திருந்தலையா அவன்? அவன் விக்னேஷ்ட வேலைக்கு போக மாட்டான், ஒன்ன அனுப்புவானா? ஏதோ தெரியாம பண்றான், சொன்னா புரிஞ்சுக்குவான்னு பார்த்தா உன்ன வேலைக்கு அனுப்புறான். திமிராமா அவனுக்கு? நான் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு இருக்கான் அவன். யார திட்டுறீங்க? வேற யார? பாரதியத்தான். பாரதி கிட்ட இத பத்தி பேசுனீங்களா? ஏன், அவன்கிட்ட சொல்லையா? இல்ல. கூப்பிட்டு வச்சு சின்ன பையனுக்கு சொல்றது மாதிரி சொன்னம்மா. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுவாங்க? விக்னேஷ் ஆஃபீஸ்க்கு நீ வேலைக்கு போறதுக்கு என்ன அவசியம், இது நல்லாவா இருக்குதுன்னு கேட்டேன். அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ உன்கிட்ட கூட சொல்லனா அப்புறம் எனக்கு என்னமா மரியாதை? எனக்கு என்னமோ நீ விக்னேஷ்ட வேலைக்கு போறது சரியா படலமா? உனக்காவது நான் பேசுறது கேக்குதா, இல்ல நீனும் அவன் மாதிரி யாரோ ஒருத்தன் வளர்றான்னு விட போறியா? வேலைக்கு போறதுல என்ன இருக்கு? வேலைக்கு போறதுல ஒண்ணும் இல்லம்மா, எங்க வேலைக்கு போறோன்னு இருக்குல்ல. ம், நீ வேலைக்கு தான் போகணும்னா வேற எங்கேயாவது போலாம்ல. எதுக்கு விக்னேஷ் கிட்ட? பழசெல்லாம் அவளை சீக்கிரம் மறந்துட்டியா மகா? அப்பா, நான் கிளம்புறேன். ஓ, நான் அதை பத்தி பேசக்கூடாது அப்படித்தானே? இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன்.